அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் ரவுடி மயிலை சிவகுமாரை பற்றி பார்க்க போகிறோம். மயிலை சிவகுமாரை பற்றி வேறு சில காணொலியிலையும் பேசியிருக்கேன். பட் இருந்தாலும் அதை விட இதில் என்ன புதுசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலை சிவகுமார் ஒரு ரவுடின்றது மட்டும் இல்லை, அவர் கிட்டத்தட்ட ஒரு 35 வழக்குகளில் தொடர்புடையவர். 1979 சூனாம்பேடுன்னு காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் பிறந்து வளர்ந்தாலும், அதுக்கப்புறம் வழக்கமான ரவுடிகளுக்கே உரித்தான அவங்க படிப்பு ஏறலை, ஸ்கூலுக்கு போகிறது சரியாக சொல் பேச்சு கேட்கல, அப்பா அம்மாவோட பேச்சு கேட்காம ஆட்டோமேட்டிக்காக அவங்க தொடர்ந்து சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸோட ரவுடிகளோட தொடர்பு இந்த மாதிரி நிறைய வர ஆரம்பித்த பிறகு அவருக்கு வேறு சில பழக்கங்கள் வர ஆரம்பிக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா, அங்கே சுனாம்பேட்லேருந்து இவர் இந்த சின்ன வயசுலேயே மயிலாப்பூருக்கு வந்து செட்டில் ஆகிட்டாங்க. மயிலாப்பூர் மாட்டாங்குப்பம் பகுதி அந்த ஏரியாவில் இவர் அங்கே அவங்க பேரண்ட்ஸோடு வந்து செட்டில் ஆகிறாரு. செட்டில் ஆன பிறகு இவரோட அங்கே தான் இருக்கிறாரு. அங்கே தான் இவருக்குன்னு ஒரு கேங் உருவாகுது. அந்த யங்ஸ்டர்ஸ் டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி நெட்வொர்க் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, அயோத்திக்குப்பம் வீரமணியோட வளர்ச்சின்னு சொல்லலாம். குறிப்பாக 1984 துரைராஜ் கொலை பண்ணிவிட்டு சிறைக்கு போய் அவருக்கு கன்விக்ஷன் ஆகி அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டு சிறைக்குள்ளே இருக்கிறாரு. 1989 வெளியில் வராரு. அது தண்டனை காலம் நன்னடத்தை காரணமாகவும் தொடர்ந்து சிறைக்குள்ளே இருக்கிறதுக்கு பிறகு வெளியில் அனுப்புகிறாங்க. 89 வெளியில் வந்த பிறகு அந்த டைம்லேயே முழுக்க ஒரு அயோத்திக்குப்பம் வீரமணியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப பரவலாக விரிஞ்சு பரவ ஆரம்பிச்சிடுது. ஸோ 89 அப்படிங்கிறது அந்த டைமில் இவருக்கு மயிலை சிவகுமாருக்கு ஒரு 10 வயசு தான். ஸோ இந்த இதில்னு பார்த்திங்கன்னா, மயிலை சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண அவரோட பிரதர் ஒருத்தர் விமல்குமார்னு ஒருத்தர், அதேமாதிரி அந்த ஏரியாவில் ராட்னம் குமார் அப்படின்னு நிறைய ரவுடிஸோட ஒரு பெல்ட் ஆக்சுவலாக இருந்த ஏரியா அது. அந்த மாட்டாங்குப்பம், அந்த பக்கத்தில் இருக்க ஸ்லேட்டர்புரம், மயிலாப்பூர் அந்த பகுதி எல்லாமே கூட. இந்த பகுதிகளில் எல்லாரோட டாமினண்ட்டும் என்னவாக இருக்குன்னா, முழுக்க வந்து யார் சென்னையை ரூல் பண்ணுறதுன்றது தான் பெரிய போட்டியாக இருக்குது. இந்த போட்டிக்குள்ளே இந்த காலத்தில் முக்கியமாக முதன்மையாக ஃபஸ்ட்டில் ரேஸில் இருக்கிறது அயோத்திக்குப்பம் வீரமணி தான். அவரை மீறி யாரும் உள்ளே வர முடியல. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா, ஜென்ரலாக ஒரு பெரிய ரவுடி ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கார் அப்படின்னா, அப்போ என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலாக மற்றவங்க வந்து ஒன்று இவங்க அவங்கள அடிச்சுட்டு இவங்க பெரிய ஆள் ஆகணும், இல்லை இவர் அவங்களோட சேர்ந்துடணும். அது மாதிரி ஒரு சம்பவம் நிகழுது. இவரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அயோத்திக்குப்பம் வீரமணியை யாரும் பகைச்சிக்க முடியாது அப்படிங்கிறனால அயோத்திக்குப்பம் வீரமணியோட சைடு எடுக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா, மார்க்கெட் முரளி, அப்புறம் மயிலை சிவகுமார், இந்த மாதிரி ஒரு சில நபர்கள் எல்லாரும் அயோத்திக்குப்பம் வீரமணிக்கு வலதுகரம் மாதிரி செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. வலதுகரம் மாதிரி அப்படின்னா, அவரோட இன்ஃப்ளூயன்ஸில் அப்படியே தொடர்ந்து இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து முழுக்க எப்படி இருக்குன்னா, நம்ம என்னவாவது ஒன்று பண்ணணும், நம்ம இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேலே போகணுன்னா நம்மளோட பாஸுக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு சின்சியர்னு காட்டுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு மெயின் இதுவாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா, 2001 செப்டம்பரில் தான் தோட்டம் சேகர் கொலை செய்யப்படுறாரு. அந்த தோட்டம் சேகர் கொலைக்கு பின்னணியில் அந்த டைமில் 2001 அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 22 வயசு தான் யாருக்கு, நம்ம மயிலை சிவகுமாருக்கு. ஸோ அந்த சின்ன வயசில் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்குது அயோத்திக்குப்பம் வீரமணியோட. அந்த டைமில் தான் ஒரு பனிப்போர், அதாவது இங்கே தோட்டம் சேகருக்கும் இவருக்கும் மார்க்கெட் முரளிக்கும் ஏற்படுது. 2 பேரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க. தோட்டம் சேகர் அவருக்கு சசிகலா அவர்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட் முரளிக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கலனாலும் கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் தான் இருந்துகிட்டு இருக்காரு. ஆனால் ஏரியாவில் தோட்டம் சேகரை விட்டால் வேறு யாரும் இல்லைன்ற மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இதை முறியடிக்கிறதுக்கும் கட்சியில் நம்ம மட்டும்தான் இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு போன எலெக்ஷன் நடக்கும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணாங்க. அதாவது 2016 எலெக்ஷனில், அதாவது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாவட்டம் என்ன, புதுக்கோட்டை மாவட்டத்தில் அங்கே ஏரியாவில் நம்மளை மீறி யாரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கேண்டிடேட்டும் ஜெயிக்கக்கூடாதுன்னே ஒர்க் பண்ணார் ஒருத்தர்.
எதுக்கு ஒர்க் பண்ணாருன்னா, அப்போ தான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு மினிஸ்டர் போடுவாங்க. அந்த மாதிரி மினிஸ்டர்னு போடும்போது அந்த டைமில் ஆப்ஷனே இல்லாமல் நான் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் விஜயபாஸ்கர் அங்கே ஜெயித்தார். அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. அது மாதிரி இது அரசியலில் ஒரு எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகிறதுக்கு இவ்வளோ ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அதுக்கு நிறைய செலவும் பண்ணாங்கன்னு அரசல் புரசலாக இல்லை, வெளிப்படையாகவே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது இதே மாதிரி தான் ரவுடிஸுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா, நான் பெரியாள் ஆகணும், ஏரியாவில் நான் பெரியாள் ஆகணும்னா நான் அந்த ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணுன்ற மாதிரி மாற்றி மாற்றி 2-3 பேர் இருந்தாங்கன்னா அப்போ யாருக்கு முக்கியத்துவம்ன்ற ஒரு பிரதிநிதித்துவம் வந்துடும், பிரச்சனை வந்துடும். அந்த மாதிரி வரும்போது அப்படி நான் மட்டும்தான் அங்கே இருக்கணும் அப்படின்னா இன்னொரு நபர் இல்லை இருக்கக்கூடாது. இப்போ அரசியல்லாம் தோக்கடிச்சிட்டாங்க, ரவுடிசத்தில் அவங்கள உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி பண்ணதுனால தான் தோட்டம் சேகர் கொலை செய்யப்பட்டார். அந்த கொலைக்கான முக்கியமான காரணம் இந்த மார்க்கெட் முரளிக்கும் அந்த தோட்டம் சேகருக்குமான அந்த அரசியல் பிரச்சனைகள் தான் ஆரம்பம். அதுக்கு அயோத்திகுப்பம் வீரமணி அது தீனி போடுற மாதிரி அவரையும் ஃபியூவல் பண்ணி அவரை வச்சு பண்ணிட்டாங்க. ப்ளஸ் மயிலை சிவகுமார் டீமு இதெல்லாம் நெட்வொர்க்காக சேர்ந்து மொத்தமும் கேங்கும் சேர்ந்து தான் அந்த கொலை நிகழ்த்துறாங்க. அவர் ராயப்பேட்டையில் ஒரு லேபுக்கு வரும்போது அங்கே கொலை சம்பவம் நிகழ்து. அதில் அவரை வெட்டி கொண்ட பிறகு இதில் தொடர்புடைய மொத்தம் 50 பேர் வந்திருந்தாலும் வெட்டி கொன்னது ஒரு 11 பேர். அதில் மயிலை சிவகுமார், மார்க்கெட் முரளி, புல்லட் குமரன் உள்பட நிறைய பேர். ஸோ இதில் புல்லட் குமரன்லாம் சும்மா கூட வந்திருக்கான். பட் அவனையும் அக்யூஸ்ட்லாம் சேர்த்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. பட் அதாவது மொத்தம் 50 பேர் வந்தாங்கன்னு சொன்னாலையா, அந்த 50 பேரில் இவனும் ஒருத்தன். அப்படி வரும்போது இதில் முக்கியமான குற்றவாளிகள்னு வரும்போது இவங்க குறிப்பிட்டு போலீஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பாட்டில் அங்கே இல்லாதனாலையும் விசாரணையில் என்னென்ன வருதோ அதை பேஸ் பண்ணி எல்லோரும் எஃப்ஐஆரில் சேர்த்துட்டாங்க. சேர்க்கும்போது முக்கியமான நபராக இவங்க பேர்கள்லாம் சேர்க்கப்படுது. அந்த டைமில் ஆக்சுவலாக மயிலை சிவகுமார் பார்த்திங்கன்னா அவரோட அந்த தோட்டம் சேகர் அந்த கொலை செய்யப்படும் போது அவர் தோட்டம் சேகரோட மனைவி அவங்க மலர்குடின்னு சொல்லி அவங்க லாயரு, அவங்களோட பையன் அழகுராஜான்னு சொல்லி, இந்த அழகுராஜா அப்போ 5 வயசு அந்த பையனுக்கு. அப்போ சின்ன பையனாக இருக்கான் 2001. அப்போவே மலர்குடியும் அழகுராஜாவும் ஒரு சபதம் ஏற்கிறாங்க, நான் என் பையனை பெரிய பையனாக வளர்த்து பெரிய படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்குவேன்லாம் சொல்ல, படிக்க வச்சு எல்லாம் அவன் வந்த பிறகு இந்த சம்பவத்துக்கு காரணமான நபர்கள் எல்லாத்தையும் கருவறுப்பேன், எல்லாரையும் கொலை பண்ணுவேன்னு சொல்லி மலர்கொடியும் அழகுராஜாவும் சபதம் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரையாக போட்டு தள்ளுறாங்க. மார்க்கெட் முரளி போட்டு தெளியாச்சு, அப்புறம் ஒவ்வொருத்தரையும் இது தொடர்புடைய எல்லாத்தையும் போட்டு தெளியாச்சு. அயோத்திகுப்பம் வீரமணி போலீஸ் என்கவுண்டரில் இறந்து போகிறாரு. இப்படி வரிசையாக இறந்த பிறகு மயிலை சிவகுமார் மட்டும் ஆட்மேன் அவுட்டாக வெளியில் நிற்கிறார். இதில் அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க, பிடிக்க முடியல. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இன்னொன்று மயிலை சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய ஆர்ச் ரைவல் அப்படின்னு சொல்லணும்னா பெரிய மகேஷ்னு ஒரு ரவுடி. இந்த பெரிய மகேஷ் யாருன்னா ஸ்லேட்டர்புரம் பகுதியில் ரொம்ப பாப்புலரான ஒரு பர்சன். ஸ்லேட்டர்புரம்ன்றது எங்கே இருக்குன்னா சிட்டி சென்டருக்கு நேராக பின்னாடி இருக்கக்கூடிய பகுதி. ஸோ இந்த ஸ்லேட்டர்புரத்துக்கு ஏரியாவுக்கே வராதிங்க, ஏன்னா பெரிய மகேஷ் வந்தாலே அங்கே ஏதாவது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்லி போலீஸும் அட்வைஸ் பண்ணி பெரிய மகேஷ் என்ன பண்ணாங்கன்னா நிறைய முறை அங்கே இந்த ஏரியாவுக்கே வரக்கூடாதுன்னு பேன்லாம் போட்டாங்க அவருக்கு. இப்போ இது ஏற்கனவே பசுபதி பாண்டியனுக்கு இதே மாதிரியே சம்பவங்கள் நிகழ்ந்தது. தூத்துக்குடிக்கே வராதிங்கன்னு அவருக்கு ஒரு பேன் ஆர்டர் போட்டாங்க, நீங்கள் வராதிங்க, வெளியில் எங்கேயாவது போய் தங்குங்கன்னு சொல்லி அவரை வெளியில் அனுப்பிச்சாங்க. அப்படி தான் நந்தவனப்பட்டின்னு சொல்லி திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் கிராமத்தில் போய் செட்டில் ஆனார். அங்கேயே அவர் இருந்தார். அங்கே தான் அவரும் கடைசியாக கொலையும் செய்யப்பட்டார். ஸோ இது மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா இவர் பெரிய மகேஷுக்கு அந்த மாதிரி ஒரு த்ரெட் இருந்தது. ஸோ இவர் வந்தாலே ஏதாவது ஒரு ஏழ்ரை இழுத்துட்டு வராரு, பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியே போலீஸு இந்த ஒரு தடை ஆணையை அந்த லோக்கல் மயிலாப்பூர் டிசியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அதையும் மீறி ஒரு சில சமயம் போகிறாரு. அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நான் அது ஒரு மயிலை சிவகுமாரோட சகோதரர் விமல்குமார் பற்றி சொல்லியிருந்தேன். அவரும் ஒரு ரவுடி மாதிரி உள்ளே இறங்கி சில சப்போர்ட்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு பக்கம் நான் சொன்ன மாதிரி ராட்டினகுமார், அப்புறம் குண்டு திருநா, இந்த மாதிரி ஒரு கேங்கே இருந்தது. ஐசோஸ் ஏரியா, இந்த போய் பெல்ட் எல்லாமே. இதெல்லாம் இவங்க இறந்த பிறகு, அதாவது அயோத்திகுப்பம் இறந்த பிறகு, வீரமணி இறந்த பிறகு அடுத்து யார் லீடர் ஆகணுன்றதில் ஒரு போட்டி எல்லாமே ஆரம்பிக்குது. அதில் ஒரு ஃபாஸ்ட்டாக முன்னாடி ஃப்ரண்ட் ரன்னில் மீண்டும் வந்தது மயிலை சிவகுமார். அப்போ பெரிய மகேஷால் வர முடியல, மற்ற டீமால் வர முடியல. ஏன்னா ஏற்கனவே அயோத்திகுப்பம் வீரமணிக்கு பயந்துக்கிட்டே இந்த குண்டு திருநா அந்த டீம் எல்லாமே வெளியில் போயிட்டாங்க. அது மைக்ரேட் ஆகி வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. அதனால் ஒருவேளை அவங்க இருந்திருந்தால் கூட மயிலை சிவகுமாருக்கு டஃப் ஃபைட் கொடுத்துருப்பாங்க, வேறு பிரச்சனைகள் நடந்திருக்கும்.
அதனால் மயிலை சிவகுமார் ஒரு சோல் வின்னராக அவர் டாப்புக்கு வந்துட்டார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட கான்டாக்ட், அதுவும் குறிப்பாக இந்த சின்ன சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸு, இந்த பட்டிங் ரவுடிஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க, லோக்கல் தக்ஸு மாதிரி எல்லா நபர்களுக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு பயங்கர வள்ளலாக இருந்திருக்காரு மயிலை சிவகுமார். குறிப்பாக வள்ளல்ன்றதை விட அந்த ஏரியாவில் இவருக்கு பயங்கரமான நேமு. மயிலை சிவகுமார்னால் அவருக்கு ஒரு பெரிய நேம். ஏன்னா ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதோ, மெடிக்கல் பில்லு கட்டுறதோ எல்லாத்துக்கும் உதவியிருக்காரு. இந்த மாதிரி இருக்கிறதுனால இது இவர் மட்டும் இல்லை, பெரும்பாலான ரவுடிகள் பார்த்திங்கன்னா அவங்க ஏரியாவில் அவங்க மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. அது வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. எல்லாரும் அவங்களுக்கு காரணம் என்னென்னா, அப்படி இருந்தால் தான் அவங்கள யாரும் காட்டி கொடுக்க மாட்டாங்க. அவங்கள வந்து ஈஸியாக வந்து ஒருவேளை போலீஸே வந்தாலும் ரவுண்டப் பண்ண வந்தாலும் அவங்கள காப்பாற்றுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை. ஈவன் அயோத்திக்குப்பம் வீரமணிக்கு அதே மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்தது. அந்த ஏரியாவில் அயோத்திக்குப்பமில் முழுக்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருந்தாலும் எதிர்ப்பாளர்களும் இருந்துகிட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி தான் மயிலை சிவகுமாருக்கும் எதிர்ப்பாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைமாக இருந்தது அந்த பெரிய மகேஷ் அவரை வெளியில் அனுப்பிச்ச பிறகு பெரிய மகேஷ் வெளியில் இருந்தபடி இங்கே சிலேட்டர்புரத்தில் எல்லா ஆப்ரேஷனும் பண்ணிகிட்டு இருந்தார். யார் மூலமாக பண்ணார்னா அவரோட மருமகன் பில்லா சுரேஷ் மூலமாக பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இந்த பில்லா சுரேஷும் அவரோட ஃப்ரெண்டு விஜின்னு சொல்லி இவங்க ஒரு கேங்கு. இந்த கேங் என்ன பண்ணுதுன்னா, மயிலை சிவகுமாரை அப்போஸ் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து அவருக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது பண்ண ஆரம்பிக்கும்போது இவங்க என்ன நடக்குதுன்னா, எப்படியாவது இதிலேருந்து வெளியில் வரணும், இவங்களை காலி பண்ணுமேன்னு சொல்லி இவர் பிளான் பண்ணுறாரு நம்ம மயிலை சிவகுமார். ஸோ மயிலை சிவகுமார் இந்த பிளான் பண்ணும்போது அவங்க நெட்வொர்க்கில் எப்படியாவது இதை தூக்கணும்னு ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க. பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 2011 இந்த சம்பவம் நிகழ்து. என்ன சம்பவம் நிகழ்துன்னா, அப்போது இம்மீடியட்டாக இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தில் என்ன நடக்குதுன்னா, 2011 இந்த பிப்ரவரி 10 அந்த பில்லா சுரேஷ் ஒரு டீம் வந்து அட்டாக் பண்ணுது. அந்த பில்லா சுரேஷ் அட்டாக் பண்ணும்போது அவன் வீடு என்னென்னா ஒரு அஸ்பெஸ்டாஸ் கூரை போட்டிருக்கு. நான் வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த அஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்ட பக்கத்தில் எல்லாம் குடிசை, சின்ன சின்ன ஏரியா. அதில் ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்குது. அது வழியாக போனீங்கன்னா உள்ளே வந்து ஒரு அஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு கூரை. அந்த ஷீட்டையே உடச்சிக்கிட்டு உள்ளே இறங்கியிருக்காங்க. அந்த கேங் உள்ளே நுழைஞ்சி அவன் பில்லா சுரேஷை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த உள்ளே நுழைஞ்சி அந்த அஸ்பெஸ்டாஸ் ஷீட்டையே டோட்டலாக 2ஆக பொளந்துட்டு உள்ளே குதித்து உள்ளே வந்து இவர் உள்ளே உட்காந்துருக்காரு. யார்? பில்லா சுரேஷை வெட்டி கொள்கிறாங்க. அவங்க மனைவி இருக்காங்க. மனைவி கண்ணு முன்னாடியே அந்த கொலை நடக்குது. இந்த கொலை நடந்த பிறகு தான் இது ஒரு பெரிய சர்ச்சையாக ஆகுது. அடுத்தது என்ன நடக்குதுன்னா, அந்த கொலைக்கு பிறகு தொடர்ந்து உடனடியாக இந்த சம்பவம் நிகழ்ந்து, அதாவது பில்லா சுரேஷ் கொல்லப்பட்டு விதின் ஒரு 5-10 மினிட்ஸில் இதே கேங் என்ன பண்ணுதுன்னா, நேராக போய் பக்கத்தில் அந்த விஸ்வநாதன் மெஸ் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரோடு கட் ஆகும். அந்த ரோடு பிரிவு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாநகராட்சி குப்பலாரி ஒரு ஷெட்டு இருக்குது. அந்த ஷெட்டை ஒட்டின ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு மூணாவது மாடின்னு நினைக்கிறேன். அந்த 3ஆவது மாடியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் விஜின்ற இவனோட அந்த பில்லா சுரேஷோட அசோசியேட் அங்கே இருக்கான். இந்த டீம் என்ன பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டு பில்லா சுரேஷை கொன்னுட்டு திரும்பி இதே டீம் அங்கே போகுது. அங்கே போனால் அங்கே வீட்டுக்குள்ளே கதவு பூட்டியிருக்கான். கதவு தட்டுறாங்க. தொடர்ந்து இந்த கேங்கெல்லாம் வெளியில் நிற்கிறத பார்த்தோன்னே அவனால் தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு பாத்ரூமில் போய் கதவை பூட்டிக்கிறான். பாத்ரூமில் போய் கதவை மூடிக்கிட்டு கத்துறான், எப்படியா காப்பாற்றுங்கன்னு. அதுக்குள்ளே அவனுக்கு அடித்து உடச்சி உள்ளே நுழைஞ்சி உள்ளே பாத்ரூமுக்குள்ளே இருந்த இந்த விஜயை இழுத்து வெளியில் கொண்டு வந்து போட்டு வெட்டுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பில்லா சுரேஷ் வெட்டி கொல்லப்பட்ட பிறகு விதின் ஒரு 5-10 மினிட்ஸில் விஜயும் கொல்லப்படுறான். கொல்ல பிறகு இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த வெளியில் அந்த கொல்ல கேங் வந்து ஃபோன் பண்ணி யாருக்கோ பேசி இந்த மாதிரி கொலை நடந்திருக்குன்றது வெளியில் எக்ஸ்போஸ் ஆகுது. அப்புறம் தான் தெரிய வந்தது, மயிலை சிவகுமார் டீம் தான் இந்த விஷயத்தை பண்ணாங்க. ஏன்னா பெரிய மகேஷ் ஏற்கனவே தலைமறைவாக இருக்கான் ஒரு பக்கம், இருந்தாலும் அவனை வந்து இந்த விஷயத்தை வேறு மாதிரி கொண்டு போய் இதை ரிசால்வ் பண்ணணும்னு சொல்லி ஒரு பிளானை பண்ணி தான் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்கன்றது அப்புறம் தெரிய வந்தது. இதில் மயிலை சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு வந்து A+ கேட்டகரி ரவுடி. அவருக்கு 35 வழக்குகள் இருக்குது, 3 மர்டர் கேஸு உட்பட நிறைய கேசஸ், 10 அட்டெம்ப்டட் மர்டர் கேஸு. இது எல்லாம் இருந்தாலும் மயிலை சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து பெரிய ரைவலாக இருந்தது, பெரிய எதிர்ப்பாக இருந்தது அந்த மலர்கொடியும், அதாவது தோட்டம் சேகரோட மனைவியும் அவங்க பையன் அழகுராஜா அப்படின்ற அந்த பையனும் தான். எப்படினாலும் உயிர் என் கையில் தாண்டா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அதுக்கான
ஏதோ ஒரு படத்துலலாம் காட்டுவாங்களே, அது மாதிரி ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு டெய்லி அதை குத்தி 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 சாவடிக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார். கடைசியாக 2019 பார்த்திங்கன்னா இந்த கொலை நடந்தது, அவர் கொலை செய்யப்பட்டது அப்படின்றது 2021 மார்ச் 4. அதுக்கு முன்னாடி 2019 தான் இவர் வந்து கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணதுக்கு நிறைய போலீஸ் அதிகாரிகள், போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ், ஏசிடிசின்னு நிறைய பேர் வந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு மயிலை சிவகுமார் ஒரு ரேப்போவை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அது மட்டும் கிடையாது, ரேப்போ மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ ஈஸியும் கிடையாது. என்ன அப்படின்னா, ஒரு மயிலை சிவகுமாருக்கு நல்லா தெரியும், நம்ம உயிர் நம்ம கையில் இல்லை, எப்படினாலும் யாராவது ஒருத்தர் எடுக்க போகிறாங்க. அது போலீஸ் என்கவுண்டரில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா போலீஸு நிறைய காண்டாக்டில் வச்சுக்கிட்டு இருந்தார். அடுத்தது என்ன அப்படின்னா, இதில் தப்பிக்கணும் அப்படின்னா ரைவல் கேங் யாராவது நம்மளை டார்கெட் பண்ணக்கூடாது. டார்கெட் பண்ணுறதுக்கு ரைவல் கேங் யாராவது அசைன் பண்ணோன்னா அது யார்கிட்ட போய் கேட்பாங்களோ அந்த நபர்கள்லாம் இவருக்கு ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு சப்போர்ட்டிவாக கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு உதவிகள்லாம் பண்ணி அவங்கள வந்து கூடவே வச்சுக்கிட்டு இருந்தார். அப்படி வச்சுட்டு இருந்ததுனால அவ்வளோ ஈஸியாக வந்து இவரை ரீச் பண்ணவே முடியல. ஈவன் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பெரிய மகேஷ் கொலை. பெரிய மகேஷ் வந்து 2014 வேடலில் வந்து கொலை செய்யப்படுறாரு. பெரிய மகேஷுக்கு 2011 அந்த பெரிய மகேஷோட மருமகன் பில்லா சுரேஷும் அந்த ஃப்ரெண்டு விஜயும் கொல்லப்பட்ட பிறகு பயங்கர கோபத்தில் இருக்கார். எப்படியாவது பெரிய மகேஷுக்கு மருமகனே கொண்டார், ஏன்னா பொண்ணு விதவையாயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஊண்டிங் ஆகி, ஏற்கனவே பெரிய மகேஷுக்கும் மயிலை சிவகுமாருக்கும் ரைவல் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த மருமகன் கொலை செய்யப்பட்ட பிறகு இன்னும் ஜாஸ்தியாகுது. இதுக்கு ஏதாவது ஒன்று வழி பண்ணணும், ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு சொல்லி அவர் ஒரு நபரை என்கேஜ் பண்ணுறாரு. அந்த கொலையாளி என்ன பண்ணுறான், நேராக போய் மயிலை சிவகுமார்கிட்ட சொல்கிறான், அந்த மாதிரி உங்களை தூக்குறதுக்கு மகேஷ் என்ன என்கேஜ் பண்ணியிருக்காரு, எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்காரு. ஒரு எக்ஸாம்பிள் 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், நான் உனக்கு 20 லட்ச ரூபா தரேன், நீ அவரை அதே இடத்துக்கு கூட்டு போ, வேடலில் ஒரு பகுதிக்கு தான் இவர் வராரு அப்படின்னு தகவல் கேள்விப்பட்டு, அது யாருன்னா மயிலை சிவகுமார் அங்கே யாரோ ஒரு பொண்ணை பார்க்க போகிறாரு அப்படின்னு சொல்லி தான் இவன் கூட்டு போகிற வைக்கிறான். அங்கே கூட்டு வா, அந்த ரூமுக்குள்ளே நான் இருக்கேன்னு சொல்லி உள்ளே அனுப்பு, நான் மற்றதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதே மாதிரி மயிலை சிவகுமார் உள்ள ஒரு பொண்ணு கூட இப்போ தான் உள்ளே போனதாகவும், அவனை உள்ளே போய் கொண்டு போய் விட்டுட்டு வெளியில் வந்துடுறான். உள்ளே போனால் உள்ளே போய் பார்க்குறாரு, உள்ளே பொண்ணும் இல்லை, யாரும் இல்லை, உள்ளே மயிலை சிவகுமாரே இருக்கார். ப்ளஸ் கூட 2 அவங்களோட அடியாட்களும் இருக்காங்க. எல்லாம் சேர்ந்து பெரிய மகேஷை வெட்டி சாகடிக்கிறாங்க. இந்த சம்பவம் பெரிய பரபரப்பானது. அது மாதிரி டபுள் கிராஸ் ஆகி பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே மயிலை சிவகுமாருக்கு ரொம்ப அத்துப்படி. அதனால் அவ்வளோ ஈஸியாக அவனை ரீச் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால லோக்கல் ரவுடியெல்லாம் என்கேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அப்புறமா மதுரபாலான்ற ஒரு ரவுடியை என்கேஜ் பண்ணாங்க, அழகுராஜா மலர்குடி. இது என்கேஜ் பண்ணி அதில் ஒரு டீமை செட் பண்ணி அந்த டீம் தான் 2021 இந்த மயிலை சிவகுமார் கொலையை அரங்கேற்றுறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் 2011 வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலராக அந்த பில்லா சுரேஷ் கொலைக்கு பிறகு 2014 பெரிய மகேஷ் கொலை, 2014 பெரிய மகேஷ் கொலைக்கு பிறகு தொடர்ந்து வந்து நிறைய தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு ரவுடிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன சர்க்கிள் இதெல்லாம் ஏற்படும். அது மாதிரி இவரே என்ன பண்ணுறாருன்னா, செப்டம்பர் 4, 2020 இவர் ஒரு பெண்ணை வந்து மயிலாப்பூரில் எரிச்சு கொல்ல முயற்சி பண்ண கேஸில் இவர் மேலே ஒரு அட்டம்ப்டட் மர்டர் கேஸ் ஒன்று இருக்குது. அதுவும் லைவாகவே இருந்தது. அந்த வழக்கில் தேடிட்டு இருந்தாங்க, தொடர்ந்து தலைமறைவாக இருந்தார். அப்புறம் ஒரு முறை பார்த்திங்கன்னா 2019 அக்டோபர் 23 2019 இவரை ரவுண்டப் பண்ணுறாங்க. ராஜ்குமார், சண்முகம், ஹரிகுமார், அர்ஜுன், அருண் அப்படின்ற ஒரு நபரோடு சேர்ந்து துப்பாக்கி பட்டாக்கத்திலாம் வச்சுக்கிட்டு இவரை ரவுண்டப் பண்ணி பிடிக்கிறாங்க போலீஸ் டீம். பிடிக்கும்போது அப்பையும் பாத்ரூமில் வலிக்கி விழுந்தார்னு சொல்லி இவருக்கு ஒரு மாவு கட்டு போட்டு அப்போது அட்மிட் பண்ணாங்க. சிறைக்கு போனார், சிறையில் இருந்தார் கொஞ்ச நாள். அப்புறம் குண்டாஸ் போட்டாங்க, உள்ளேருந்து வெளியில் வந்தார். ஆனால் அந்த 2020 சம்பவம் செப்டம்பர் 4, 2020 அதாவது கொரோனா டைமில் ஆல்மோஸ்ட் பீக்கில் இருந்தது. ஜூலையில் தான் சாத்தாங்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் அந்த கொலை செய்யப்பட்ட சம்பவம். அதுக்கப்புறம் பீக்கில் இருந்துகிட்டே இருக்க காலகட்டத்தில் தான் செப்டம்பர் 4 இந்த ஒரு அட்டம்ப்டட் மர்டர் கேஸ் நடக்குது. ஸோ இந்த சம்பவத்துக்கு பிறகுன்னு பார்த்தீங்கன்னா போலீஸு இவரை மயிலை சிவகுமாரை தேடிக்கிட்டு இருக்காங்க தீவிரமாக. எப்படியாவது இவரை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. இதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்கனவே இவருக்கு அகெயின்ஸ்டாக சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. எப்படினாலும் இவர் நம்ம சிக்கலில் மாட்டுவோம், நம்மளை வந்து சிக்க வச்சுருவாங்க, நம்ம இறந்து போயிடுவோம்ன்ற ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது.
இந்த குண்டாஸில் உள்ளே போனவர் மார்ச்சுக்கு முன்னாடி பிப்ரவரியில் வெளியில் வராரு. வெளியில் வந்த பிறகு இவருக்கு சில பண தேவை ஏற்படுது. அப்போது அந்த ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஒரு நபர் அசோக் நகர், அதாவது டி நகர் ஆரியகடா ரோடு தாண்டி போஸ்டல் காலனி செகண்ட் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் ஒருத்தரை பார்க்கறதுக்கு போகிறாரு. அங்கே ஒரு 10 லட்ச ரூபா ஒரு பணம் கேட்டிருக்காரு. அந்த பணம் கொடுக்கறதுக்காகவும் அவர் அந்த நபர் வந்து நான் தரேன் 2 நாள் கழிச்சு வாங்கினு ஏதோ ஒன்று சொல்கிறார், ரெடி பண்ணிவிட்டு அந்த பணம் வாங்கிறதுக்காக அவர் மார்ச் மாதம் 4ஆம் தேதி நைட்டு 10:30 மணிக்கு போகிறாரு. அங்கே இவர் போகும்போது இவர் கூட ஒரு 2 பேர் இருக்காங்க. ஸோ அவர் போகும்போது நேராக அந்த இது வந்து ஸ்பாட்டு பார்த்திங்கன்னா எப்படின்னா, எலெக்ஷன் இது மார்ச் 4 இந்த சம்பவம் நடக்குது 2021. அப்போ தான் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கடைசி காலகட்டம். அது எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் ஆகி எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணி அந்த டேட்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ண பிறகு இந்த சம்பவம் நிகழுது. அந்த டைமில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃப்ளூயிட் ஸ்டேஜில் இருந்த ஒரு காலகட்டம். அதாவது எந்த ஆட்சியோட இறுதி காலகட்டம். அதேமாதிரி அடுத்து புதுசாகவும் ஆட்சிக்கு வரல. ஸோ இதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அந்த டைமை பயன்படுத்தி தான் இந்த கொலை சம்பவம் நிகழுது. அவர் வந்து அந்த போஸ்டல் காலனி செகண்ட் மெயின் ரோடில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்துக்கு போகிறாரு. அது ஒரு சின்ன ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரியான ஒரு பகுதி. உள்ளே நுழைஞ்சால் ஒரு சின்ன ஓப்பனிங். அங்கே தான் அந்த ஓப்பனிங் பகுதியை தாண்டி உள்ளே போனீங்கன்னா படிக்கட்டு மேலே போகிறதுக்கு, அப்புறம் வீடுகளாக இருக்குது. அதில் அந்த படிக்கட்டை ஒட்டி போகிற ஒரு இடத்துல அவர் அந்த அலுவலகத்துக்குள்ளே போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த மதுரபாலா டீமும் அழகுராஜா மற்ற டீம் எல்லாம் உள்ளே நுழையிறாங்க. இதெல்லாம் வந்து உள்ளே நுழையிறாங்க இவங்க தான் அப்படின்றது எப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா மூலமாக தெரிய வந்தது. அந்த வெளியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா மூலமாக பார்க்கும்போது அங்கே இவங்க நபர்கள் பைக்கில் ஆட்டோலாம் வந்து இறங்கி ஓடி போகிறதும், சில நிமிஷங்களில் வெளியில் வந்து திரும்பி எல்லாம் கர்ச்சீஃப் மாதிரி முகத்தை மறைச்சி கட்டிட்டு மீண்டும் எஸ்கேப் ஆகிறதும் தெரிய வருது. ஸோ உள்ளே என்ன நடந்ததுன்னா, உள்ளே அவர் மயிலை சிவகுமாரை அவரை வந்து கார்னர் பண்ணி அங்கேயே வச்சு வெட்டி கொள்கிறாங்க. ஒரு சேரில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அந்த சேர்லேயே பார்த்திங்கன்னா உட்கார்ந்த மாதிரியே ஆல்மோஸ்ட் வெட்டி கொதறி அந்த முகம், அந்த ஃபோட்டோ கூட என்கிட்ட இருக்குது. இதில் வாட்ஸ்அப்பில் ஒரு நண்பர் அனுப்பியிருந்தார். ஸோ அதை பார்த்திங்கன்னா முகம் ஃபுல்லாக கொதறி ஆல்மோஸ்ட் ஒரு 70-80 வெட்டுக்கள் அவர் உடம்பு, அது முகம் மட்டும். அவர் இறந்து போயிட்டார். இறந்து போனாலும் அந்த ஒரு கோபத்தை தீர்க்கிறதுக்காக வெட்டி கொள்ளக்கூடிய அந்த ஒரு கோபத்தில் பண்ண மாதிரியான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு. ஒரு 70-80 வெட்டு முகத்தில், முகமே தெரியல, அதாவது முகமே இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா இந்த பின்பகுதி மட்டும்தான் இருக்குது. முன்னாடி இருக்க பகுதி எல்லாமே அப்படியே மொத்தமாக செதஞ்சி இரத்த கிளறியாக சதையும் துணுக்குகளுமா செதறி கிடந்தது. அப்புறம் தகவல் கேள்விப்பட்டு போலீஸ் டீம் போகிறாங்க, ரைடு பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க. அங்கே சம்பவம் கேள்விப்பட்ட பிறகு மயிலை சிவகுமார் தான் கொலை செய்யப்பட்ட பிறகு போலீஸ் டீம் வந்து பாடியை அனுப்புகிறாங்க. அப்புறமா போலீஸில் இதில் சம்மந்தப்பட்ட நபர்கள் யாருன்னு விசாரிக்கும்போது கண்டிப்பாக இது தோட்டம் சேகர் தான் பண்ணாங்க, அவங்களோட பையன் தான் பண்ணார். தோட்டம் சேகர் கொலைக்கு பழி வாங்கிறதுக்காக மனைவி மலர்கொடியும் அவங்க பையன் அழகுராஜா டீமும் பண்ணாங்க அப்படின்னும், அது இந்த கொலைக்கு தொடர்பில் மதுரபாலான ஒரு டீமும் ரவுடியும் இருந்தாருன்னு சொல்லி இது எல்லாத்தையும் இது பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணி மொத்தத்தையும் செக்யூர் பண்ணுறாங்க. மொத்த பேரும் அரெஸ்ட் ஆகிறாங்க. அப்போது அழகுராஜா ஓடி போயிடலாம். ஆக்சுவலாக மதுரபாலா மட்டும் அப்புறம் அரெஸ்ட் ஆனால் அவங்க மலர்குடி இவங்க எல்லாமே கைதானாங்க. அழகுராஜா மட்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஜூலை மாதத்துக்கு பிறகு தான் போய் சரண்டர் ஆகி அரெஸ்ட் ஆகி கஸ்டடி எடுத்தாங்க, விசாரித்தாங்க, அப்புறமெல்லாம் போச்சு. ஸோ இடையில ஒரு 3-4 மாதம் அப்ஸ்காண்டிங் ஆகிட்டான், ஓடி போயிட்டான். மயிலை சிவகுமாரும் கூட பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு சில சமயம் பாண்டிச்சேரியில் போய் அவர் சகோதரர் நிர்மல்குமாரும் சரி, நிர்மல்குமாராக இருக்கட்டும், இவர் எல்லாமே சேர்ந்து எல்லாம் ஓடி போய் பாண்டிச்சேரி பக்கம் இவங்களுக்கு ஒரு பெரிய அட்டி இருக்குது. அந்த அட்டியில் அந்த பசங்களோடு சேர்ந்து பதுங்கியிருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு. ஸோ இவங்க அழகுராஜா டீமும் இது மாதிரி ஏதோ ஒரு இடத்துல போய் பதுங்கிட்டாங்க, அவங்கள கண்டுபிடிக்க முடியல. அப்புறமா போலீஸ் டீம் அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கமிஷனராக சங்கர் ஜிவால் அவர்கள் பதவியேற்ற பிறகு இந்த கொலை வழக்கு தொடர்பாக அழகுராஜாவை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி விசாரணைலாம் போயிட்டுருக்கு. இது ஒரு பக்கம் போகும்போதே செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 2022 போன வருஷம் மதுரபாலாவை கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக மயிலை சிவகுமார் கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு அங்கே சைதாபாத் கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த கோர்ட்டு வாய்தாவுக்காக வராரு. வந்தவர் இறங்கி வழக்கமாக அவர் போலீஸ் வெஹிக்கிள்லேருந்து இறங்கி டீ சாப்பிட வருவார். டீ கடை வந்து அந்த கோர்ட்டு வளாகத்தில் வாசல் கிட்டே இருக்குது. அங்கே பகுதியில் போய் டீ சாப்பிட்டு அப்புறம் உள்ளே போவார். இதை பயன்படுத்திட்டு ஒரு டீம், அதாவது மயிலை சிவகுமாரோட அடிப்பொடிகள்னு சொல்லக்கூடிய டீம் என்ன பண்ணாங்கன்னா ரவுண்ட் அப் பண்ணி
மதுரபாலா போடுறதுக்கான பிளானை பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அங்கே இருந்த ஒரு ஆர்ம்டு போலீஸ் உமன் போலீஸ் டீம் எல்லாம் போய் ரவுண்ட் அப் பண்ணி ஒரு 3 பேரை செக்யூர் பண்ணிடுறாங்க. செக்யூர் பண்ணி அவங்கள எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு, ஏன்னா மற்றவங்களாம் ஓடிட்டான், எல்லாம் கையில் கத்தி கம்புல எல்லாம் வச்சுருக்கானுங்க, ஒளிச்சு வச்சுருக்கானுங்க. அவன் இறங்கி வரும்போதே ரவுண்டப் பண்ணி அங்கேயே வெட்டி சாவடிக்கணும் கோர்ட்டு வாசல்லையே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அன்னைக்கு ஒரே ஒரு சின்ன மாற்றம், அவன் இறங்கி மயிலேஷ்குமார் வாசலுக்கு வரல, இறங்கி அங்கே பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கான், டீ கடைக்கு வரல. ஆனால் டீ கடைக்கு ஒருவேளை வந்திருந்தா உண்மையாக அன்னைக்கு மதுரபாலா வந்து கொலை செய்யப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் போலீஸ் டீம் இது அங்கே இருந்தாலும், போலீஸ் பக்கத்தில் ஆர்ம்டு கார்டு இருந்தாலும் எல்லாம் உமன் போலீஸான என்ன பண்ணுவாங்கன்னு தைரியத்தில் இந்த டீம் உள்ளே போகுது. அந்த டீம் யாரெல்லாம்னா சக்திவேல்னு 23 வயசு, அருண் 24, அப்துல்லா 25, எல்லாம் ஷெனாய் நகர்காரங்க பசங்க. இவங்க மூணு பேர் ப்ளஸ் இன்னொரு 3 பேர் போகிறாங்க. இதில் மற்ற 3 பேரும் ஓடிட்டாங்க, இவங்க 3 பேரும் தான் பிடிபட்டது. உள்ளே போகும்போதே அங்கே உமன் போலீஸ் வந்து அவங்கள ஓவர் பவர் பண்ணிடுறாங்க. கையில் துப்பாக்கிலாம் வச்சுருந்தாலும் அவங்கள ரவுண்டப் பண்ணி மொத்தமாக செக்யூர் பண்ணி இந்த 3 பேரை மட்டும் அப்படியே நேரோ டவுன் பண்ணி பிடிச்சி அப்புறம் போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. இந்த வழக்கு தொடர்பாக இவங்க 3 பேரும் கைது செய்யப்பட்டாங்க, அட்டெம்ப்டட் மர்டர் ஆன் மதுரபாலான்னு சொல்லி. ஸோ ஏற்கனவே இந்த மதுரபாலா ஏற்கனவே வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்து வச்சுருந்தார், எனக்கு உயிருக்கு ஆபத்து, என்னை வந்து டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற தகவலும் சொல்லியிருந்தார், கோர்ட்லேயே சப்மிட் பண்ணியிருந்தார். பட் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் கத்தி எடுத்தவன் கத்தினால் தான் சாவான் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான இந்த வழக்கில் அந்த ஒரு புலிவாலை பிடிச்ச கதையெல்லாம் தொடர்ந்து பிடிச்சி சேஸ் பண்ணி போயிட்டே இருந்தாலும், இந்த வழக்கில் இப்போ அழகுராஜா பெயிலில் வெளியில் வந்துட்டாலும் இந்த வழக்கு எப்படினாலும் இது முடிய போகிறதில்ல. மயிலேஷ் சிவகுமாரோட டீம் இன்னும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அழகுராஜா, மலர்கொடி அண்டு இவங்க மதுரபாலா டீம் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படியாவது அவங்கள தூக்குறதுக்கான சில முயற்சிகள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது மயிலேஷ் சிவகுமாரோட வாழ்க்கை வந்து 79 பிறந்து ஆல்மோஸ்ட் 42 வயசில் அவன் இறந்து போயிட்டார். இருந்தாலும் இந்த சம்பவத்தில், இந்த விஷயத்தில் அவர் ஆரம்பத்திலேருந்தே அவர் பார்த்திங்கன்னா எவ்வளவோ விஷயங்களை பயங்கர கிளவராக ஹேண்டில் பண்ணி எல்லாமே பண்ணினாலும் கடைசியாக ஒரு சின்ன சர்க்கிள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் 5 வயசு பையனாக இருந்த ஒரு அழகுராஜா அப்படியே அவனை வந்து பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி அவனை கொலை பண்ணணும், மயிலேஷ் சிவகுமார் கொலை பண்ணணும்னு சொல்லி எல்லாமே பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபைனலாக ஒரு சம்பவத்தை நிகழ்த்தினாங்க. அது மலர்கொடி அந்த டீம் தான் வந்து முழுக்க இதுக்கு பின்னணியிலேருந்து செயல்பட்டது. இதுக்கடையிலே பார்த்திங்கன்னா இந்த இந்த தோட்டம் சேகர் கொலை பண்ணதுக்காக மார்க்கெட் முரளியை 2015 கொலை பண்ணிட்டாங்க. அவர் கொலை வந்து ஒரு பெரிய தனி சம்பவம். அந்த கொலையும் அவர் ஒரு இன்விடேஷன் கொடுக்க ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது அங்கே வச்சு கொலை செய்யப்பட்டார் அவர். ஸோ அதனால் வந்து இதில் அந்த தோட்டம் சேகரை கொலை பண்ணதில் மொத்தமாக 11 பேர் வெட்டி கொண்டவங்களில் 11ஆவது நபர் தான் மயிலேஷ் சிவகுமாராக கொல்லப்பட்டார். மற்ற எல்லாரும் 10 பேரும் இறந்துட்டாங்க. அந்த லிஸ்ட்டில் இருந்த, அதாவது மலர்கொடி இவங்க அழகுராஜா லிஸ்ட்டில் இருந்த எல்லாரும் செத்துட்டாங்க. அதில் வந்து ஒரு நபர் மட்டும் கொலை பண்ணல. ஏன்னா அந்த புல்லட் குமரன் சொல்லி ஒருத்தன், அந்த புல்லட் குமரன் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஆக்சுவலாக கொலையே பண்ணலை. அந்த தோட்டம் சேகரை கூட இருந்தாங்கிறதுக்காக அவனை கோத்து விட்டு, யார் பண்ணதுன்னா மார்க்கெட் முரளி தான் கோத்து விட்டு அவனை பேரையும் எஃப்ஐஆரில் சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி அவனுக்கு ஏற்கனவே மார்க்கெட் முரளி மேலே ஒரு சின்ன கோபம் இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்காக அவனை மன்னித்து அவன் மட்டும் அதில் விதிவிலக்காக வெளியில் வந்துட்டான். பட் இவனும் எங்கே இருக்கான்னு தெரியாது. பட் அவனையும் தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த டீம். அதாவது மார்க்கெட் முரளியை கொலை பண்ணதுனால அவங்க டீம் தேடிக்கிட்டு இருக்காங்க, இவனை புல்லட் குமரனை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு மயிலேஷ் சிவகுமாரோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்தாலும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவருக்கு நிறைய நட்பு வட்டாரங்கள் நிறைய பேர். அது மயிலேஷ் சிவகுமாருக்கு இப்போது போலீஸில் நல்ல கான்டாக்டு, ரிப்போர்ட்டர்ஸில் நிறைய பேர் தெரியும். அயோத்திகுப்பம் வீரமணிலாம் ரெகுலராக பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே போயிட்டு கையில் கத்தியோட இது பண்ணி ஒரு பயங்கர ஆர்ம்ஸ் எல்லாம் காட்டின மாதிரி சில ஃபோட்டோலாம் வந்து மேகசின்ஸோட ரேப்பர்லாம் போட்டிருக்காங்க. அவர் பேட்டிலாம் கொடுத்துருக்காரு, கடலுக்குள்ளே வச்சே பேட்டி கொடுத்துருக்காரு, வெளியில் வச்சு பேட்டி கொடுத்துருக்காரு. அது மாதிரி மயிலேஷ் சிவகுமார் அந்த மாதிரி பேட்டி கொடுக்கல. ஆனாலும் ஒரு சில சம்பவங்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா சில சம்பவங்களுக்கு அவங்களோட அந்த கான்டாக்ட் எந்த அளவுக்கு பில்ட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா, மணிரத்னம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாயகன் படம் எடுக்கும்போது வரதாபாயை வந்து அவர் நேரில் இவர் சென்னையில் தங்கியிருக்கும்போது அவரை சந்தித்து சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணதாகவும், அவர்கிட்ட பர்மிஷன்லாம் கேட்டுட்டு தான் அந்த நாயகன் படமே அவர் எடுத்தாருன்னு சொல்லப்படுது. அது மாதிரி இங்கே இவர் மயிலேஷ் சிவகுமாரையும் பார்த்திங்கன்னா நிறைய இவர் வந்து அந்த ரவுடியோட அந்த கேங்கு வாரில் ஒரு முக்கியமான ரோல், அயோத்திகுப்பம் வீரமணியாக இருக்கட்டும், வெள்ளரவி, சேரா, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அதில்
மயிலை சிவகுமாரும் ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. ஸோ இது நார்த் சென்னை, அதாவது வட சென்னைன்னு படம் எடுத்த வெற்றிமாறன் அவர்கள் பார்த்திங்கன்னா, ஈவன் அவரோட சேர்ந்து ஒரு சில படம் இவர் சேர்ந்து மயிலை சிவகுமாரோட சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு சில படங்கள் வந்து வெளியில் வந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இவர் சந்தித்ததுக்கான, அதாவது ஃபோட்டோ எடுத்ததுக்காக இவர் தப்போ இவர் இது பண்ணிட்டாரு அப்படின்றது கிடையாது. பட் ஜென்ரலாக ஒரு சில ப்ரொடியூசர்ஸு, ஒரு சில இந்த மாதிரி டைரக்டர்ஸு இவங்க ஏன் இது மாதிரி ரவுடிகளை சந்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி மணிரத்னம் அவர்கள் வரதாபாயை சந்தித்தாருன்னு சொன்னாரோ அது மாதிரி இவர் வெற்றிமாறன் அவர்கள் இவரை சந்தித்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அவங்க இந்த வடசென்னை படத்தோட அந்த க்ரக்ஸ் வந்து எங்கேயும் ஏதாவது அந்த சிதறல்கள் இருக்கக்கூடாது, எங்கேயாவது ஒரு கிளிச்சஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வடசென்னை படம் அதுக்கப்புறம் தான் இவர் முழுமையாக எடுத்தார். இந்த சம்பவத்தில் ஆல்மோஸ்ட் வந்து அந்த படம் வந்து வரதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் இதெல்லாம். ஸோ அதனால் வந்து அந்த படம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் அவர் சந்திச்சுட்டு இருந்தார். எனக்கே கேள்விப்பட்டிருக்கேன். ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய பேரை மீட் பண்ணார். நிறைய ரிப்போர்ட்டர்ஸ்னால் க்ரைமில் பார்த்துக்கிட்டு இருந்த ரிப்போர்ட்டர்ஸு, அப்புறம் போலீஸ் அதிகாரிகள், அந்த டைமில் நார்த் சென்னையில் இருந்த போலீஸ் அதிகாரிகள், அவங்களாம் ரிட்டையர்ட் ஆனவங்க, இந்த மாதிரி நிறைய பேரோட அவங்களெல்லாம் ரீச் பண்ணி எப்படி நடந்தது, என்னென்ன பண்ணாங்க, எங்கே அட்டி வச்சுருந்தாங்க, என்ன பண்ணுவாங்க, வந்தால் அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்கும், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும்ன்ற நிறைய விஷயங்களை சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக கூட மயிலை சிவகுமாரை இவர் வெற்றிமாறன் அவர்கள் சந்திச்சிருக்கலாம். சந்தித்தது தவறு இல்லை. பட் இருந்தாலும் மயிலை சிவகுமாருக்கு அது ஒரு பெரிய ஒரு இது. ஏன்னா அவர் வெற்றிமாறன் டைரக்டரே அவரை சந்தித்து கேட்குற அளவுக்கு ஒரு வளர்ந்துருக்கிறாரு அப்படின்ற மாதிரி. வெற்றிமாறன் மட்டும் இல்லை, போலீஸ் அதிகாரிகளுமே நிறைய பேர் அவரோட நல்ல நெருங்கிய கான்டாக்டில் இருந்தாங்க. அதனால தான் அவரோட திருமணத்துக்கு ஒரு இன்ஸ்பெக்டர்லாம் 2 சவரன் நகைலாம் கூட ப்ரெசென்ட் பண்ணதாக கேள்விப்பட்டேன். அது மாதிரி நிறைய அதிகாரிகளோட பழக்கம், ஜேர்னலிஸ்டோட பழக்கம், ரவுடிகளோட பழக்கம், சக ரவுடி, எதிராளியும்னு நிறைய இவரோட நெட்வொர்க், மயிலை சிவகுமாரோட நெட்வொர்க் பார்த்திங்கன்னா ரொம்ப அகன்று விரிந்த ஒரு சகாப்தம். சகாப்தம் மார்ச் 4 2021 முடிவுக்கு வந்தது. ஆனால் அவர் முடிவுக்கு வந்தாலும் அவரை இன்ஸ்பயரான நிறைய தொண்டர்கள், அவங்க ஃபேன் ஃபாலோவர்ஸாக இருக்கக்கூடிய நிறைய அந்த பட்டிங் ரவுடிஸ்லாம் வந்து இன்றைக்கும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ணன் சாவுக்கு பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கோஷமெல்லாம் எழுப்பி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் கத்தி எடுத்தாலும் கத்தியில் தான் அவங்களோட உயிர் போகும்ன்றதுனால இந்த தகவல் நம்ம சொல்கிறதுனால இப்போ மயிலை சிவகுமார் ஒரு பெரிய ஹீரோ ப்ரொஜெக்ஷனுக்காக சொல்லலை. இது மாதிரி ஒருத்தரோட லைஃப் வந்து என்ன மாதிரியான ஒரு பெரிய சிக்கல்களில் போய் மாட்டுது, எப்படிலாம் அவங்க கஷ்டப்படுறாங்க, எப்படிலாம் அவங்களோட அந்த சிக்கல்கள்லேருந்து வெளியில் வராங்க, அவங்களோட லைஃப் என்ன ஆச்சு, கடைசியாக வந்து 42 வயதில் அவர் உயிரிழக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிகழ்ந்ததுன்றதை சொல்கிறதுக்காக தான் இந்த காணொளி. ஸோ தவறான பாதைக்கு போகாதீங்க அப்படின்றது இந்த மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.